ஒரு மாசம் ஃபுல்லா இருப்பாரு. ஒரு சில பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? சார் எனக்கு இந்த பங்குனி மாசம் வந்தாவே மாடெல்லாம் செத்து போயிருதுங்க சார் சொல்லுவாங்க. ம். பங்குனி ஆமா. மாசம் வந்தா ஏதோ ஒரு மாடு செத்து போயிருதுங்க சார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ம். கார்த்திகை மாசம் வந்தாலே உடம்பு சரியில்லாம போயிருதுங்க சார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சூரியன். அந்த சுற்று சரி. வட்டாரத்துல அந்த சூரியன் வரக்கூடிய மாசங்கள், அந்த சூரியன் உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யறவரா இருப்பார். சரிங்களா? அந்த ம். கெடுதல் செய்யறவர் வந்து நல்ல இடங்கள்ல வரும்போது இப்ப ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. துலா லக்கணம் எடுத்துக்கோங்க. சூரியன் யாருங்க? துலா துலா லக்கணத்துக்கு லக்னத்துக்கு சூரியன் யாரு? பாதகாதிபதி இல்லையா? பாதகாதிபதி. ம். அப்ப பாதகாதிபதி 2ல வந்து உட்காரும் பொழுது, கார்த்திகை மாசம் ஃபுல்லா துலா லக்கணக்காரங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு ஏன்னா அவருக்கு பேர் என்னங்க? ஆத்மகாரகன் இல்லையா சூரியன்? ஒரு ஆத்மகாரகன். ஆத்மார்த்தமா எந்த ம். விஷயத்தையுமே செய்ய முடியாது. செக் பண்ணி பாருங்க. துலா ம். லக்கணக்காரங்க யாரெல்லாம் துலா லக்கணத்துல இருக்கிறீங்க? சார் மணிகண்டன். ம். இவங்களுக்கு பாருங்க, நீங்க துலா லக்கணத்துக்கு இந்த கார்த்திகை மாசம் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த கார்த்திகை ம். மாசம் பாத்தீங்கன்னா, ஏதா ஒரு இடைஞ்சல். ம். புரியுதுங்களா? அதாவது செயல் இடைஞ்சல் சொல்ல முடியாது. எதுவுமே மன திருப்திகரமா நடக்க மாட்டேங்குதுன்னு நிலைமை. புரியுதுங்களா? ஓகே. மனசுக்குள்ள ம். இன்னைக்கு என்னமோ திருப்திகரமாவே இந்த மாசம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர வைக்கும். வந்துச்சாங்க சார்? ம். ஐயோ, சண்டை சச்சரவா இருக்குங்க சார். உடம்பு வேற பிரச்சனையா இருக்கு. எதுவுமே பண்ண முடியல. ஆமா. அந்த மாதிரிங்க சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். அவர் வந்து நம்முடைய எண்ண அலைகளை என்ன பண்ணுவாருங்க? நம்முடைய எண்ணம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? நம்முடைய சந்திரன் எங்க ம். போகுதுன்னா, அந்த நம்முடைய எண்ண அலைகள் எதை நோக்கி சுத்துதுன்னு பேருங்க. சூரியன் வந்து ம். ஆத்மார்த்தமா சொல்லுவோம் இல்லையா? ஆத்மார்த்தமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ம். ஆத்மார்த்தமான திருப்தி கிடைச்சிச்சுப்பா அப்படிங்கிறது. ஆனா அது ஆத்மார்த்தமான திருப்தி கொடுக்கறது வந்து சூரியன் தான். அப்ப அதெல்லாம் நம்ம செக் ம். பண்ணணும். அதெல்லாம் நீங்க அந்த மாச கணக்குல வரும்போது ஒரு சில பேருக்கு வந்து இப்ப ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப சூரியன் இப்ப எங்க போயிட்டு இருக்காருங்க? மகரத்துல தானே போயிட்டு இருக்காரு. ம். இப்போ ஆமா தை சார். மாசம்னா சூரியன் எங்க போவாருங்க? மகரத்துல தானே போவார். ம- ஆ. சரிங்களா? இப்ப மகரத்துல போறாருன்னு ம். வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு லக்கணத்துப்படி வாங்க. எதுவுமே லக்கணப்படி வந்தீங்கன்னா தான் பலன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் மிதுன லக்கணக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. யாராச்சும் மிதுன லக்கணத்துல இருக்கிறீங்களா? யாராச்சும் மிதுன லக்கணத்துல பிறந்தவங்க இருக்கிறீங்களா? யாரும் இல்லையா? சரி, விட்டுறலாம். யாராச்சும் சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க இருக்கிறீங்களா? ஐயா நான் இருக்கேங்க ஐயா சுரேஷ். இப்ப சிம்ம லக்கணத்துக்குள்ள சூரியன் 6க்கு போறாருன்னா சூரியன் யாருங்க சார்? லக்கணாதிபதி தானே? லக்னாதிபதி ஆமாங்க சார். அப்ப லக்கணாதிபதி 6க்கு போனா என்ன பலன் நடக்கும்? அவங்க 6ஆம் இடம் ஒருத்தர் வேலையில் இல்ல. நல்லா அவங்க ஒரு வேலையில கிடையாது. அவங்க ஒரு வக்கீலோ, போலீஸோ, டாக்டரோ கிடையாது. சரிங்களா? இவங்கலாம் கிடையாது. ஒரு சாதாரணமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு லக்னாதிபதி 6ல போய் என்ன பலன் கொடுக்கும்? கெடுபலன் தான் கொடுப்பாங்க ஐயா. சொல்லுங்க. கடன் நோய் கெடுதல் வழக்கு. தான் நோய், என்ன கொடுக்கும். கடன், நோய், பிரச்சனை. ஜாதகர் ஏதாவது ஒரு கடனுக்காக கடன் நோக்கி போகணும். அதுதான் கடன்ங்கிறது எல்லா மாசமும் எல்லா வருஷமும் வாங்குவாருன்னு கிடையாது. அந்த வருஷத்துல ஒரு மாசம் தானே சூரியன் அங்க செஞ்சிருப்பார். ம். ஒரே மாசம் தானே. அப்ப அந்த மாசம் தை மாசம் மட்டும் ஜாதகர் லக்னாதிபதி ஒரு கடனுக்காக எதுக்காச்சும் ஓட வேண்டி இருக்கலாம். அல்லது யாருக்காச்சும் வீட்டுல உடம்பு சரியில்லாம போயிரும். அதுக்காக ஏதாச்சும் வந்து மருத்துவமனை கூட்டி போக வைக்கலாம். இல்ல தேவையில்லாத அந்த மாசத்துல தேவையில்ல எவங்க கூடயாச்சும் சண்டை போட வேண்டிரும். புரியுதுங்களா? அது ஆமாங்க வந்து சார். இந்த மாதிரி ஒரு சிக்கலை வந்து உருவாக்கும். செக் பண்ணி பாருங்க. ம். ஒரு மாதிரி ஒரு சிம்ம லக்னக்கா மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கு சார். மந்திரிச்சு விட்ட மாதிரிதான் இருக்கும். ஐயா. நீங்க என்ன லக்கணம்? நீ- நான் வந்து கன்னி லக்னம் சார். கன்னி லக்கணக்கு அப்புறம் சூரியன் யாரு? 12ஆம் அதிபதி இல்லையா? ஆமா சார். இப்ப விரையாதிபதி போய் 5ஆம் இடங்கிற மனசுக்கு போனா கரெக்டா வருமா? யோசிச்சு பாருங்க. ம். ம். ஆமா. அது தேவையில்லாத 12ஆம் இடம்னாவே அலைபாயிறது. அப்ப மனசு அலைபாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். ம். செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, யோசிக்கிற வேலை இல்ல மத்த ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் வேற பக்கம் இருக்குது. அதுதான் ஆமாங்க சார். 12ஆம் இடம்னா என்னங்க? பயணம் இல்லையா? 12ஆம் ம். இடங்கிறது பயணம். இதே நீங்க ரெகுலரா பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஒரு 5% டிராவல் பண்றீங்க, சுத்திட்டே இருக்கிறீங்க, ஒண்ணும் பண்ணாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அது பயண கிரகம் இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? ம். ஏதாவது மனசுக்குள்ள ஒரு ஒரு அந்த சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை. இதுதான். இப்ப நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணோம். ஆனா எதுவுமே வாங்காம ம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா தான் உட்காந்து.
எதுவுமே பண்ணல. இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ரெடி பண்ணேன். சரி So, அந்த மாதிரி ஒரு சரி ஓகே. அந்த அளவுக்கு முடக்கி விட்டு வச்சிருக்கு. இல்லைங்க சார், எனக்கு தெரிஞ்சுங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகர் வந்து சிம்ம லக்கணம். இதே சிம்ம லக்கணம் தான். வந்திருந்தாரு எப்பன்னா ஒரு 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 40-45 நாளைக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேங்க. கரெக்டா ஜாதகம் பார்க்க வந்துட்டு வந்தாரு. ஒரு நல்ல விவசாயி, ஒரு பாமரர், பொள்ளாச்சியில் இருக்காரு, ரொம்ப பாமரர். வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, வந்துட்டு இந்த மாதிரி சாமி, இந்த மாசம், இந்த வருஷம்னாச்சு பங்குனி மாசம் எதுவும் எனக்கு எந்த பாதிப்பு வராம இருக்குமா? ஏன்னா பங்குனி மாசம் வந்தாலே எனக்கு ஒரு தலைவலி வந்துருது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு அவமான அசிங்கம் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குது. நான் சும்மா இருந்தாலும் அவமான அசிங்கம் தேடி வருதுங்கிற. அப்ப சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி பங்குனி மாசம் எங்க இருப்பாரு? எந்த இடத்துல இருப்பாரு? எட்லியா சார்? எட்டுல தான் இருப்பாரு. எட்டுல தான் இருப்பாருங்க. அப்ப லக்னாதி அவர் சொல்றாரு, எனக்கு அந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே டென்ஷனாவே இருப்பேங்க சார். ஒரு தலைவலியா இருக்கும், தேவையில்லாத அவமானம். பக்கத்து வீட்டுக்காரர் காட்டுக்காரர் நல்லா தான் நடந்திருப்பேன், திடீர்னு சண்டைக்கு வருவான், அவமானமா அசிங்கமா போயிருப்பார். அப்படி அந்த மாதிரிங்க. அது ஒரு குறிப்பிட்ட மாசங்களுடைய பலனை சூரியனை வைத்து நீங்க நிர்ணயம் பண்ணலாம். தின பலனை சந்திரனை வைத்து நிர்ணயம் பண்ணலாம், மாத பலனை சூரியனை வச்சு நிர்ணயம் பண்ணலாம். இன்னும் நிறைய, இப்போ சந்திர நாடி மாதிரியே சூரிய நாடியும் பயன்படுத்தலாம். சரிங்களா? செவ்வாய் நாடியும் பயன்படுத்தலாம், புதன் நாடியும் பயன்படுத்தலாம். எல்லா கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வரும்போதெல்லாம் அந்த நாடி நீங்க பயன்படுத்தி பாத்தீங்க. அதெல்லாம் இன்னும் அடுத்த கட்டம். இன்னும் அதையவே நான் யூஸ் பண்றது இல்லைங்க சார். போதும், இந்த விஷயத்த யூஸ் பண்றதுக்கே போதும். அதுவே பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த டைம்ல பண்ணிட்டா தப்பிச்சிக்கலாமா சார்? 8ஆம் இடம் அவமானம். ஆமா, அவமானம் தலைமுடி சொன்னார் இந்த வருஷம் பங்குனி மாசம் மட்டும் தலையில ஒரு முடி இல்லாம இருந்து பாருங்க, வராதுன்னு. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா, லக்னாதிபதி தலை மொட்டை அடிச்சுட்டா சரியா போயிருது, வேலை முடிஞ்சு. ஆனா அது மார்கழி அந்த ப்ராப்ளம் எனக்கு வரும் சார். மார்கழி மாசம் அந்த ப்ராப்ளம் வரும். மார்கழி மாசம்னா இப்ப கண்ணுக்கு எப்படி இருந்தாலும் கண்ணி லக்னத்துக்கு 12ஆம் தேதி 4 தானே வராது. ஏங்க சார், ஒரு பிளைட் டிராவல் போயிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு, கர்மம் அதுல கழிச்சு போயிடும். அது நாளைக்கு பிறந்துடும். இனி பண்ண முடியாதுங்க, அடுத்த மார்கழியில் பார்க்கலாம். அதான் அடுத்த மார்கழி. இல்ல சார், போன 22ல மார்கழியில வந்த அந்த ஒரு மாசம் ஃபுல்லா, அந்த ஒரு மாசம் ஆக்சுவலா கொரோனா முடிச்சுட்டு சரி அப்பதான் ஓபன் பண்ணாங்க. இப்போ சரி ஒரு மாசம் வந்தாங்க. வந்தப்ப பார்த்தா அந்த ஒரு மாசமும் வந்து டெத் வீடு தான் அட்டன் பண்ண. ஆமா, 12ஆம் இடம் சுடுகாடு இல்லைங்க. ஏங்க சார், வீட்டுல தூங்க விடல சார். அங்க போய் இங்க போய் ஏன்டா வந்த மாதிரி ஆயிடுச்சு. 12ஆம் மாசமாவே தலைவலி. ஆமா, மாசத்தை வச்சே சொல்லலாம் சார். இந்த மாசம் உனக்கு இப்படித்தாயா இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. எவனாச்சும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவா, கம்முன்றதுக்கோ. ரோட்ல நடந்து போனா கூட சண்டைக்கு வருவான்னு, அதை ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து நீங்க மாச பலன்கள் சொல்றதுனால சொல்லிக்கலாம். அது நீங்க கணந்தம் போட்டு எடுத்து பலன் பார்த்துக்க வேண்டியதான். சார் வணக்கம் சார், ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ மீன லக்னம் விருச்சிகத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கு சார். சரி, செவ்வாயுடைய பார்வை வந்து 4, 7, 8 இல்லையா சார்? ஆமாங்க. இப்போ அது செவ்வாய் வந்து 8ஆம் இடமா வந்து கேதுவை பாக்குது சார். அதனால செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறதால செவ்வாய் மட்டும்தான் பார்க்குமா, இல்ல சுக்கிரன் சேர்ந்து பார்க்குமா? இல்ல, செவ்வாய் மட்டும் தான் பார்க்கும். செவ்வாய் மட்டும் தான் பார்க்கும். மரியாதை இல்லைன்னு கிடையாது, மரியாதை இல்லைன்னு இல்லைங்க. செவ்வாய் பார்வை வலிமையாக வேலை செய்யுமாங்கிறது சுக்கிரன் வந்து தடுப்பாரான்னு பார்க்கணும். 2 கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்ப செவ்வாயை விட சுக்கிரன் அதிக பாதைகள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் தடுப்பாரு. அப்ப நீங்க செவ்வாய் பார்வைக்கு பலன், ஆமா, செவ்வாய் பார்வைக்கு பலன் கிடைக்கும்னா அந்த சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணி வைக்கணும். அப்பதான் செவ்வாய் பார்வை பலன் தரும். சுக்கிரன் வந்து 25 டிகிரி, செவ்வாய் 9 டிகிரி சார். அப்ப செவ்வாய் சுக்கிரன், அப்ப செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில அந்த சுக்கிரன் எந்த வீட்டுக்குடையவன்னு பாருங்க. அந்த வீட்டுக்குண்டான நபர்களுக்கு தானம் கொடுத்துட்டு, தானம் கொடுத்தீங்கன்னா செவ்வாய் பார்வை பலன் தரும். அப்ப அந்த கேது 8ஆம் பார்வை என்ன சார் ஆகும்? செவ்வாயோட 8வது பார்வை கேதுல
கேதுவுக்கு உச்ச ஆட்சி பெற்று தான் சார் பாக்குறாரு செவ்வாய். ஆமா செவ்வாய் வந்து பாக்குறேன். கேதுவுக்கு நல்ல பலனை தருவார். செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் அந்த கேது ஞானத்தை வழங்குவார். என்ன ஓகே. ஞானத்தை வழங்குவாரு? செவ்வாய் 2-9க்கு உண்டான ஞானத்தை வழங்குவார். அது மட்டும் இல்லாம இப்ப கேது 2ஆம் இடம் புஷ்கரணம். பிரச்சனை கிடையாது. அப்ப கேது புஷ்கரத்துல இருந்தாலேவே நீங்க எந்த மாதிரி ஞானத்தை செவ்வாய் வழங்குவார்? செவ்வாய் யாருன்னு பாருங்க. அவர் தானே பாக்குறாரு. மாற்று அப்ப இருக்கு. 2ஆம் இடம் வாக்கு, ஒரு 9ஆம் இடங்கிறது கோவில் சம்பந்தமான விஷயம், ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஞான விஷயத்துக்கு கிடைக்கும். ஓகே. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஞானமான விஷயம் சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஆன்மீக விஷயங்களோ அல்லது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும்னு அர்த்தம். அப்புறம் லக்ன புள்ளி எடுத்துக்கிறோம்ல சார். ஆமாங்க. இப்ப லக்ன புள்ளி வந்து உத்திராட்டாதி சனி பகவான் சார். அவர் வந்து 3ஆம் இடத்துல வக்கரம் ஆயிட்டாரு ரிஷபத்துல. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க எம்டி பாக்ஸ் போடுறீங்க. அந்த எம்டி பாக்ஸ் போடும்போது அந்த லக்னத்துல எந்த கிரகமும் இல்ல, லக்ன புள்ளி மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா சார்? இல்ல மாந்தி இருக்குது, மாந்தி எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த லக்ன புள்ளி வந்து சனியினுடைய சாரத்துல வாங்கினதால அந்த சனி வந்து 7ஆம் பார்வை 3ஆம் பார்வை பார்க்கலாமா லக்ன புள்ளிக்கு? பார்க்கலாமேங்க சார். மொத்தத்துல லக்கணத்தை நீங்க கிரகம் வந்து சனி வக்கர சனியை பார்த்து தானே சார் தீர்வது. கண்டிப்பா பார்த்தது. ஆனா அது வக்கர சனி பாக்குறது நல்லதான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு 11, 12 கூடிய இல்லையா, லாபம் நிம்மதி விரயத்தை குறைச்சிரும். 12 வக்கரமாகும் போது விரயத்தை குறைச்சிரும். ஆனா தூக்கத்தை குறைச்சிரும் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு என்னன்னா, அந்த லக்ன புள்ளி வந்து மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து கன்னி இல்லையா சார்? அப்ப அந்த இடத்த பாக்குமா பார்க்காதா? அது பார்க்காது. அது பார்க்காது. லக்கண புள்ளிங்கிறது உத்திரட்டாதி சனி பகவான் இயங்கிட்டே இருப்பார். அவர் தான் உங்களை இயக்குறவர் வாழ்க்கை ஃபுல்லா. அவர் எல்லாரும் இயங்கிட்டே தான் இருப்பாரு. அவர் வந்து சனி பகவான் லக்கண புள்ளி சனி பகவான் 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் இயங்கிட்டே தான் இருக்கும். அப்ப லக்ன புள்ளி 11 பார்க்குமா சார்? புரியலீங்க. லக்ன புள்ளி 11ஆம் பாவத்தை பார்க்குமா? 3ஆம் இடம் அப்படி பார்க்காதுங்க சார். லக்கண புள்ளி பார்க்காதுங்க சார். லக்கணம் புள்ளி பார்க்காது. கிரகம் தான் பார்க்கும். கிரகம் தான் பார்க்கும். அதனால கேட்டேன் சார். ஐயா இப்ப நம்ம ஆயுள் இது சாணம் பலமா இருக்கான்னு கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம லக்னம் 8ஆம் அதிபதி சனி இவங்களை பார்த்து சொன்னாவே போதுமாங்க ஐயா? எப்படிங்க சார்? ஆயுள் கணிதம் நான் போடக்கூடாதுன்னு இருக்கிறேன் 19. ஆயுள் கணிதத்துக்கு வந்து 3 விஷயங்கள் சார். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், லக்னாதிபதியுடைய நிலை, அடுத்து 8ஆம் அதிபதியுடைய நிலை, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை, 3ஆம் அதிபதியுடைய நிலை, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலை, 10ஆம் அதிபதியுடைய நிலை. இந்த 4 தான் மெயின். அப்ப இந்த 4ஐயும் நாம கணிதம் போட்டு 4ம் சிறப்பா இருக்கிறோம்னா உங்களுக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி. இதெல்லாம் நம்ம முழு ஆயுள் சார். நம்ம அந்த ஆயுள் இருந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது 4 தான் அந்த ஆயுள் நிலையத்தை கணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க சார். இந்த லக்ன டிகிரி 0 இருக்கிறத நம்ம முந்தைய லக்னமா எடுத்துக்கணுமா இல்ல? இப்பதானே சொன்னாங்க. அது பெண் ராசியில் விழும் மாதிரி இருந்தா அது எந்த கணக்குல பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் அப்படி வராதுங்க. சரிங்களா? இப்ப கன்னி லக்கணம்னு போட்டீங்கன்னா கன்னி லக்கணத்துல சித்திரை 2ங்கிறது பெண் ராசியில விழுகும், சித்திரை 3ங்கிறது ஆண் ராசியில் விழுகும். அப்ப 0.00 பெண்ணா இருந்தா சித்திரை 2 தான் வச்சுக்கணும். அதே ஆணா இருந்தா சித்திரை 3 வச்சுக்கலாம். அப்படித்தான். ஓகே. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன் சார் உங்களை தம்பி. சரி பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க. நீங்க சந்தேகத்தை கேளுங்க சார். அவருடைய டவுட் என்னன்னா, அவருடைய அவர் வேலைக்கு போறாரு. ஜாதகத்துல வக்ர கிரகம் எத்தனை இருக்கு சார்? அவர் எக்ஸாம்பிள் கேட்டதால சொல்றேன். வக்ர கிரகங்கள் எதனா இருக்கா?
அவருடைய ஜாதகத்தை அவர் பதிவு பண்ணலைங்க, அவங்க பொண்ணு ஜாதகத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா அவர் கேட்ட மாதிரி எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு நிறைய குருக்கிட்ட, நான் ஐயா கிட்ட நிறைய படிச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்கேன். ஒரு 2க்கு மேல வக்ர கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நிச்சயமாக ஜோதிடம் பார்க்க கூடாது. ஏன்னா வந்த உடனே அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க என்ன கேட்க போறாங்க அந்த கேள்வியை சொல்லி உடனே அமிச்சிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த வக்ரம் போட்டு தாழ்ச்சிடும். அவர் எப்படி கேட்கிறாரு எக்ஸாம்பிள்னா, 2 மாட்டு வண்டி இருக்குது. ஒரு மாடு வந்து செவ்வாய், ஒரு மாடு வந்து சனி. இப்போ இந்த இந்த வண்டி ஓடுமானா உங்களுக்கே தெரியும். ஏன் வந்து அதை பகை கிரகம் சொல்றாங்கன்னு தெரியும். செவ்வாய்னா வேகமா போகும், சனி வந்து ஸ்லோ. அப்ப அந்த மாடு வண்டியே ஓடாது. அவர் அது மாதிரி எல்லாம் கேட்டோம்னா அது ஒரு சில கதைகள் தான் சொல்ல முடியுமே தவிர அவ்வளவுலாம் ஜோதிடத்துல கொண்டு போக முடியாது. ஐயா சொல்ற மாதிரி நிறைய முதல்ல படிக்கணும். திரிகோணம்னா என்ன, கேந்திரம்னா என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1-2 சொல்லலாம். நம்ம கதையா சொல்லிட்டு இருந்தா அதுவும் போர் அடிச்சிடும். நான் வந்து சார சார் புகழ்ந்து மத்த சொல்ல எங்களுக்குமே அது போர் அடிக்கும் சார். இல்லைங்க சார், நீங்க நிறைய வந்து கரெக்டா போறாரு, சொன்னாங்க, எதுவுமே நல்ல புரியல. எளிமையா புரியுற மாதிரி இல்லை கரெக்டா சார், போறாரு. அதை ஃபாலோ 2 தடவை பண்ண போதும். சார் நீங்க சொன்னது சரி, கரெக்ட், நிறைய தமிழ் நல்லா நீட்டா இருக்குங்க சார். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான், நல்லா புரிஞ்சிருக்குங்க. பேசிக்ல தான் படிச்சேன், நானும் இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைம். தாங்க சார். எல்லா விஷயமும் தெளிவா தான் ஜோதிடமே இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரதோட சரிங்க ஐயா, நான் எதுவுமே பார்த்தல, நல்லா புரிஞ்சிருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா கேதர் பண்ணியிருக்கேன். இனிமே ஜாயின் அதான் பண்ணாலும் சார், நல்லா நீங்க என்ன ஃபுல் இது வந்துடும். வரைக்குமே நான் இப்பதாங்க சார் ஜோதிடம்ன்றதுக்குள்ள வந்து தெளிவா பார்த்துக்கிட்டு இதுக்கு மேல ஜோதிடம் கத்துக்கவே தேவையில்லைன்ற மைண்டுக்கே வந்துட்டேங்க சார். எனக்கு மட்டும் இதுவே இல்ல, போதும். புரியலன்னு சொல்லக்கூடாது சார். ரொம்ப சார் வந்து எவ்வளவு ஆமா, பொறுமையா, அதாவது ஒரு சில நேரத்துல கோவப்பட மாட்டாரு. என்னப்பா அப்படி ஸ்டார்ட் சொல்றது பண்றதும் கேட்பாரு. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, 3ஆவது தடவை நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது தான் சார் என்னப்பா அப்படின்னு சொல்லுவார தவிர சார் கோவப்பட ஒவ்வொரு மாட்டாரு. பாயிண்ட் புரியுதுங்க சார், ரொம்ப ஒவ்வொரு தெளிவா பாயிண்ட்டுமே சொல்றாரு. புரியுது இதுக்கு மேல குத்துறது சொல்றது வந்து கடினம் சார். இல்ல சாரி இல்ல அந்த சார், கத்தி ஒவ்வொரு குத்துற பாயிண்ட்டுமே குத்துற தெளிவா மாதிரி புரியுதுங்க சொல்றது, சார் இதெல்லாம். இல்ல கத்தி குத்துற மாதிரி வெட்டுற மாதிரி எல்லாம் வந்து சொன்னோம்னா நெகட்டிவா போயிட்டு இருக்கும் அந்த இல்லைங்க இதெல்லாமே. சார், அது புரியாது. இப்போ திரிகோணம் அப்படிங்கிறது இப்ப யாருக்காவது நம்ம சொல்லணும் அப்படின்னா திரிகோணம் 1, 5, 9 இந்த கிரகத்துல நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க சார். இப்போ உங்களுக்கு கெட்டவன் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் போது சொல்றதுக்கே வார்த்தை இல்லையே. அது ஏதோ கரெக்டா வரல அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல சார், அவரு ஆரம்பத்துல இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்காரு. கொஞ்சம் நாளானா இல்லைங்க சார், சரியாயிடும். நானும் இல்ல ஆரம்பம் சார், தான். சார் நானும் சார் ஆரம்பம் தாங்க சார் ஐயா. ஏன்னா தமிழ்ல நீட்டா தான் எல்லாமே புரியுற மாதிரி பக்காவா இருக்குங்க. இதுல இல்ல சார் எந்த இல்ல இவ்வளவு ஒவ்வொரு கிளாஸ்ல பாயிண்ட்டுமே இல்ல எங்கேயுமே சார், எடுக்க சார் முடியாது சார் சார் புரியுற மாதிரி. சார் 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 இவ்வளவு சார் கிளாஸ் இப்ப புரியுற மாதிரி பாலகிருஷ்ணன் எங்கேயுமே சார், எடுக்க முடியாது சார். பாலகிருஷ்ணன் சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? சொல்லுங்க சார். அதாவது ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. ஆமா சார். அதே மாதிரிங்க ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்களோட எந்த கிரகம் சேர்ந்து இருக்குன்னு பாருங்க, அது ஒரு வக்ர கிரகமா தான் செயல்படும். ரைட் சார். கணக்கு வச்சுக்கோங்க. என்னைக்குமே இப்போ ஒரு ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் இயற்கையாக இருப்பது என்று ஒரு விஷயம். ரைட் அதே சார். மாதிரி ராகு கேதுக்களோட ஒரு கிரகம் இணையுதுனாவே அதுவும் ஒரு வக்ர பலனை சொல்ற மாதிரி தான். சரிங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்காக அவருக்கு சொல்றாங்க. ஏன்னா அவரு வந்து ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான நிலை. அதனாலதான் நான் வந்து அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பெருசா நான் வந்து இது சொல்றது இல்லைங்க. அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி கேது சேர்க்கு. ஓஹோ, சரிங்க சார். சரிங்க. அது கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு துலா சரிங்க லக்னத்துக்கு. சார். அப்ப கேதுங்கிற ஒரு வக்ர கிரகம் இல்லையா, சுக்கிரனை தாண்டி அதிக பாகில் இருக்காரு. அப்ப ஓகே. லக்னாதிபதியே வக்ர கிரகம் டச் பண்ணுது. ஓஹோ, ரெண்டாவது சரிங்க. அவருடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி வக்ரம். அப்ப ஒரு ஓஹோ, ஜாதகத்துல லக்னாதிபதியும் வக்ர நிலை, 5ஆம் அதிபதி வக்ர நிலையும் போது அவருக்கு அந்த புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டு தான், ஆமா சார். கஷ்டம் தான். அது ஆ, அவருடைய இயற்கை சுபாவம், அவருடைய இயற்கை ஜாதக அமைப்பு அப்படி. நான் அந்த ஒரு அதனாலதான் பாயிண்ட் அவரு தான் அந்த பாயிண்ட் தான் சார் அவர் சொல்ல வந்தேன். ஏன் அவர் கோவப்படுறாருன்னா, அந்த வக்ர கிரகம் வந்து நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கும். ஏன்னா அதுக்கு அறிவாளி அது. அந்த ஒரு அவரை குறை அப்படித்தான். சொல்ல நான் சொல்ல சார். நானே அவர் நன்றி சார். குறையெல்லாம் சொல்லுங்க. அவருடைய இயற்கையான ஜாதக நிலை அப்படி. அதனால எதையுமே வந்து 1க்கு 2 டைம் அவர் அதை நீங்க புரியுது இல்லைங்களா? இப்ப நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வின்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லுங்கிறாங்க. அப்ப வக்ரம் அப்படித்தானே வேலை செய்யும். கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அவரு கரெக்ட் சார். நீங்க இப்படி பேக்ல செய்யாதது தான் அப்படி செய்யும் போதுங்க, ஆமா அது அப்படித்தான் பேக்ல தான் அது சொல்லும். இப்ப நாம சொல்றோங்க செவ்வாய்னா வந்து ஒரு செவ்வாய் சனினா வந்து செவ்வாய்னா இது காந்தம், சரிங்களா? சனினா வந்து இரும்பு இல்லையா? அப்ப செவ்வாய் சனி சேர்ந்தா என்ன ஆகும்? ஒட்டிக்கும். யோசிச்சு பாருங்க. ஒட்டிக்கும் இல்லையா? ஒட்டுமா ஒட்டாதான்? இப்ப ஜாதகத்துல கண்டிப்பா செவ்வாய் சனி ஒட்டிக்கும். இருக்கு. ஒட்டி சனி பகவான் வந்து இரும்பு, செவ்வாய் வந்து இந்த காந்தம், 2 சேர்ந்தா ஒட்டுமா ஒட்டாதுங்களா? நாம கண்டிப்பா அப்படி ஒட்டும். சொல்லுவோம் ஜோதிடத்துல.
அவர் எப்படி சொல்லுவாரா, நீங்க சொல்ல மாதிரி செவ்வாய் வந்து ஒரு 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 மாட்டு சக்கரத்துக்கு 2 சக்கரம் இருக்கு. ஒரு வந்து ஒண்ணு வந்து செவ்வாயுடைய சக்கரம், இன்னொன்னு சனி பகவானுடைய சக்கரம். செவ்வாய் பகவான் வேகமா ஓட நினைக்கும், சனி பகவான் மெதுவா போகணும்னு நினைக்கும், அந்த சக்கரம் ஓடாதுங்கிறீங்க. ஆமா சார். நாம இப்படி இப்படி பரிபாசையில அவர் கேட்கிறாரு. இல்லைன்னா நாம இப்படி சொல்லுவோம், செவ்வாய்னா என்ன சொல்லுவோம், அது ஒரு முயல். சனி பகவான்னா ஆமை. முயல் ஆமை ஒரே இடத்துல இருந்தா சரியா வருமா? அவ்வளவுதான், அப்படிதான் எதிர்பார்க்கிறேன் சார். அதுதான். ஆமா, அது அவர் எதிர்பார்க்கிறது அப்படி. நாம சிம்பிளா என்ன சொல்லிருந்தோம், செவ்வாய்னா ஃபாஸ்ட், சனி பகவான்னா ஸ்லோ. அதனால இது ரெண்டும் சேரும்போது ஒருத்தர் வேகமா போறவர், ஒரு வண்டி ஒருத்தர் ஓட்டுறாரு, அவர் எப்பவுமே வந்து ஸ்லோவா போற ஆளு, பின்னால குதிரை எப்பவுமே வேகமா போற ஆளுன்னா, முன்னால ஓட்டுறவர் மெதுவா தான் ஓட்டுவாரு, பின்னால வேகமா போவோம் பாரு, அவர் ஓட்ட மாட்டாரு. அப்ப ரெண்டுக்குள்ள பிரச்சனை வருமா வராதான்? அவர் தானே கண்டிப்பா செய்யும். நான் உங்க கூட சேரவே மாட்டேன், இறங்கி நான் வேற வேற வண்டியில போறேன்னு கிளம்பிடுவாரு. அந்த மாதிரிதான் சில நிலைகளை வந்து நாம வந்து யதார்த்தமா ஜோதிட பரிபாசையில சொல்றோம். அவரு கேட்கறது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இதா கேக்குறாரு. எல்லாத்தையும் உதாரணம் சொல்றேங்கிறாரு. ஒரு ஒரு கிரகம்னா அது ஒரு ஒரு ஃபேனா எடுத்துக்கோங்க, ஒரு கிரகம்னா ஒரு மெத்தையா எடுத்துக்கோங்க, ஒரு கிரகம்னா அடுப்புன்னு எடுத்துக்கோங்க. அப்படி புரியுதுங்களா? அவருடைய வக்ர நிலை கிரகங்கள் அவரை அப்படி கேட்க வைக்குது. அதான் உண்மை. ஆமா சார். அவருக்கு இன்னொன்னு சொன்னா கூட டென்ஷன் ஆயிடுவார் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆ. செவ்வாய் சனி சொன்னல சார், அந்த சனி வக்ரன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அவர் ம். வக்ரன் என்ன நினைப்பாருன்னா ஆப்போசிட் நினைச்சிருவாரு. ஆனா அப்படி கிடையாது. ம். அந்த சனி வந்து ம். ஏற்கனவே மெதுவா போகுது, அது வக்ரம் வந்தா ம். இன்னும் மெதுவா போகுன்ற கான்செப்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸி. அதை புரிஞ்சுக்காம சரி, சரி. அது ஸ்பீடா போகும்னு நினைச்சிட்டாருன்னா கான்செப்ட் மாறிடும் சார். ஆமா, சார் அது அதெல்லாம் இல்ல கொஞ்சம் சார். பார்க்கணும் சார். லக்னத்துல கேது இருந்தாலுமே நானே கடவுள்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சார் அது. ம். அது அப்படித்தான் இருக்கும். தான் சொல்லுவதை அதாவது சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சிம்பிளா அப்படியும் சொல்லலாங்க சார். So, நானே இதுக்கு என்ன சார் கடவுளுங்கிற சொல்ற பரிகாரம்? அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. லக்கணத்துல கேது இருக்கிறவங்க மட்டுமே அப்படி சொல்றதை விட, லக்கணாதிபதி 9ல இருக்கிறவங்க, சரிங்களா, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நானே கடவுளுமாங்க. செக் பண்ணி பாருங்க. நானே கடவுள் அப்படின்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுல ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்ல அட்வைசரா இருப்பாங்க. அட்வைஸ் பண்றதுல நாம் ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்ல போனா, இல்லப்பா அப்படி பண்ணலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கேட்டகிரி எல்லாம் லக்னாதிபதி 9ல இருக்கிறவங்க. செக் பண்ணி பாருங்க சார். அந்த நண்பர் கோச்சுக்கு வேண்டாம், நாங்க இருக்கிறத சொன்னோம். அதை எடுத்துக்கிட்டு நீங்க அதெல்லாம் இல்ல. ப்ராக்டிஸ் பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும் சார். நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது எதுவும் தவறா எடுத்துக்க வேணாம். நன்றி சார். சரிங்க சார், சரிங்க சார், சந்தோஷம். சரிங்க சார், வேற என்ன சார் நல்ல சந்தேகங்கள்? ஒரு ஜாதக புக்கு சொல்லுங்க சார். நல்ல ஒரு ஜாதக புத்தகமா? அனுபவ புத்தகமெல்லாம் நம்ம ஆமாங்க சார். கிளாஸ்ல தான் கிடைக்கும். இதுக்கு மேல கத்துக்கலாம். அடிப்படை இல்ல இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அடிப்படையில வந்து அடிப்படையில என்ன ஆழமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க சார். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பாவகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு பாவத்துக்கு இன்னும் 100 விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அடிப்படை புத்தகங்கள்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க. மாதேஸ்வரன் சார் எழுதின புத்தகத்துல வந்து எல்லாம் நிறைய இருக்கு. நீங்களே தொழிலை தெரிந்து கொள்ளலாம்ட்டு மாதேஸ்வரன் சார் ஒரு புக் எழுதியிருப்பாரு, அந்த புக்கை படிங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நட்சத்திர ஜோதிட புத்தகத்தை படிங்க. நிறைய இருக்குதுங்க. நீங்க நான் கொடுக்க போறேன் இல்லைங்க மேடம், விசித்திர ஜோதிடம், அதுல போய் பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம கிளாஸ்ல வந்து 3 புக்கும் கொடுப்போம், எல்லாருக்குமே 3 நன்றிங்க. புக் கொடுப்போம். சரிங்களா? அதுல குமாரசுவாமி நூல் இருக்கு, விசித்திர ஜோதிடம் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் இருக்கு. நட்சத்திர ஜோதிட நூல் தான் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து பிரிண்ட் அவுட்லயே இப்போ வர்றதில்லை. சரிங்களா? அது வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? மற்றபடி 3 புக்கு கொடுப்போம். அதுல வந்து நிறைய அனுபவ ரீதியான கருத்துக்கள், ரொம்ப அந்த விசித்திர ஜோதிடத்துல இன்னும் நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே நீங்க இது பண்ற மாதிரி தான், எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு விசித்திர ஜோதிடங்கிறது. இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தா கிடைக்குமாங்க ஐயா அந்த திருச்செங்கோடு? இல்ல. சார் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே. சரிங்களா? சரிங்க சரி சரி. இந்த ராகு கேது மீட்டிங் பாயிண்ட்னு ஒரு அதே போதும். கான்செப்ட். என்னங்க சார்? மிடில் ராகு பாயிண்ட். கேது மீட்டிங் பாயிண்டா மிடில் பாயிண்டா? மிட் பாயிண்ட் சொல்றதுங்க. அது ஒன்னும் பெருசா வந்து நீங்க சொல்ற அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லைங்க சார். ராகு கேது மிட் பாயிண்ட் சொல்றது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா நாங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுல ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. சரிங்களா? அது அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஏற்படுத்தலைங்க. ஒரு ஜோதிடத்துக்காக அவங்க சொல்றாங்க, நான் ஆராய்ச்சி பண்ண வகையில் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை.
மேபி ஃபியூச்சர்ல இந்த ம். மாதிரி பாதிப்புள்ள ஜாதகங்கள் வந்து எதுவும் நடக்காம போடலாம்னு ஆய்வு பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தல அந்த மிட் பாயிண்ட்ங்கிறது பெருசா பாதிக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். அது வந்து ரிவர்ஸா பார்க்காம நார்மலா பார்க்கணுன்ற மாதிரி இதுல பார்க்கணும். அது ஒரு கிளாஸ் தான் சார். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒரு மிட் பாயிண்ட்ங்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாம வேணா நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து ஆய்வு பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நீங்க சொல்ற ராகு கேது மிட் பாயிண்ட். ம். ஏன்னா ராகு கேது வந்து கொஞ்சம் டேஞ்சரான பீப்புளா. எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமே டேஞ்சர் கிடையாதுங்க சார். அது இருக்கிற இடத்த பொறுத்து தான். அதுக்காக குருனா எல்லாருக்கும் கொடுத்துட்றாரா? ராகு எத்தனையோ பேருக்கு கொட்டி கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. குரு எத்தனையோ பேரை கீழே கொண்டு போய் பாதாளத்தை தள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நமக்கு எல்லாமே கிரக பலம் தான் சார். அதை கரெக்டா துல்லியமா ஆய்வு பண்ணிட்டோம்னா ஈஸியா விட கிடைச்சு. அதான் கரண்ட் மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டா யூஸ். கிரக பலம் தான் கரண்ட். கரெக்டான கரண்ட் கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா விட கிடைக்கும். ஓகே சார். சரிங்களா? சரிங்க சார். எனிவே நம்முடைய மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஜாதகங்கள் இன்னைக்கு ஆய்வு கொடுத்துருவேன். நீங்க வந்து வரும்போது இந்த 2 ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில நீங்களே எழுதி கொண்டுட்டு வரணும். நாம சொன்ன அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில் நீங்க தப்போ ரைட்டோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். எல்லாம் எழுதி கொண்டுட்டு வாங்க. உங்க கைப்பட எழுதி கொண்டுட்டு வாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த 2 ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு பதிவு போட்டுருவேன். எல்லாம் 25ஆம் தேதி சிறப்பான முறையில எல்லாம் எழுதி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஒருத்தர் சத்தத்தையே காணும். ஓகேங்க சார். எக்ஸாம் ஒரு சந்தேகம் ஒண்ணு, ஒரு முக்கியமான ஒரு பேசினார் வீடியோ நான் போடுறேன், நீங்க கேட்டுட்டு அதுக்கு பதில் போடுங்க சார். சரிங்க சார். சரிங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. அதுதான் குரூப்ல போடுறேன். சரிங்க சார். எல்லோரும் மிக்க நன்றி சார். சிறப்பான முறையில் நம்முடைய ஃபங்க்ஷனை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு 6 மணி நேரம் ஃபங்க்ஷன் அதுங்க. நல்ல சிறப்பான முறையில் நடக்குது. ஸோ எல்லாரும் தவறாம கலந்துக்குங்க. சரிங்களா? நம்முடைய காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். பார்த்துக்கலாம். அதனால மினிமம் ஒரு 10-11 மணிக்குள்ள எல்லாமே மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ற மாதிரி வந்துருங்க. சரிங்களா? நம்ம ஒரு 4-5 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ வகுப்பு நம்முடைய அந்த என்ன சொல்றதுங்க, நம்முடைய இந்த 8 பேட்ச் அப்படிங்கிறது என்னுடைய கர்ணநாதன் பேட்ச். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட பேட்ச்னா கேது 8, இது வந்து என்னுடைய கர்ணநாதன் பேட்ச். ஸோ அதனால எல்லாருக்குமே போன பேட்ச் எப்படி எனக்கு ரொம்ப 8வது பேட்ச் என்னுடைய ஸ்பெஷல் பேட்ச், அதே மாதிரி 7வது பேட்சும் ஒரு ஸ்பெஷல் பேட்ச் தான். ஏன்னா அது என்னுடைய யோகியுடைய பேட்ச். 8வது பேட்ச் அப்படிங்கிறது என்னுடைய கர்ணநாதனுடைய பேட்ச். ஸோ அதனால எல்லாரும் தவறாம எல்லாமே கலந்துக்கோங்க. அதே மாதிரி 4வது பேட்ச் என்னுடைய ஃபேவரபிள் பேட்ச் தான். ஏன்னா 4வது பேட்ச் தான் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய பிரபஞ்ச குழு இந்த இதுல இருக்கிறோம் இல்லையா, அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து 4வது பேட்ச் சேர்ந்தவங்க தான். சரிங்களா? எல்லாமே 4வது பேட்ச் இன்க்ளூட் ஒய்ஃப் கூட. சரிங்களா? எல்லாமே 4வது பேட்ச் சேர்ந்தவங்க தான். 4வது பேட்ச் தான் விசேஷம். 4வது பேட்ச் மஸ்ட் விசேஷம்னா அந்த அளவுக்கு எல்லாமே இன்னுமே ஒன்னா ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பேட்ச். 7வது பேட்ச்லயும் சிறப்பான நபர்கள் இருக்காங்க. 8வது பேட்ச் அதை விட நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரையும் நான் இந்த பேட்ச்ல சந்திச்சது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. சரிங்களா? வகுப்பு உங்களுக்கு 6வது பேட்ச் தான் சார். உங்களுடைய 6வது பேட்ச் தான் உங்களுக்கு திருமணம் சார். ஆமா ஆமா ஆமா, அதையும் சொல்லி ஆகணும். இப்ப அதாவது நான் வந்து கர்ணநாதனுக்காக சொன்னேங்க சார். 7வது பேட்ச் வந்து யோகி பேட்ச், 8வது பேட்ச் கர்ணநாதன் பேட்ச், 6வது பேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பேட்ச். அது உண்மையை சொல்ல போனா 6வது பேட்ச்ல தான் மேரேஜ் நடந்துச்சு. அதையும் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. நாகவேணி மடம். ஆமாங்க, அது ரொம்ப 6வது பேட்ச் வந்து ரொம்ப சந்தோஷமான பேட்ச்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒரு பேட்ச். அதே மாதிரி இந்த பேட்ச் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பேட்ச் நல்லா ஜாலியா தான் போச்சு. ஸோ நல்ல விதமான கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பயின்ற, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கு மேல நம்ம இன்னும் ஏதாச்சும் நம்ம வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தால் அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் நான் கொடுப்பேன். சரிங்களா? கொடுக்கணும் இல்லைங்க, என்னோட வீடியோ பார்த்தாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப நம்முடைய கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாமே நம்முடைய வீடியோ பார்த்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப எல்லாமே தெள்ள தெளிவா புரிய வந்துடும். ஆமா சார் உண்மை இந்த சார். ரிசல்ட் எழுதி எடுத்துன்னு வந்துருந்தீங்களா சார் ஜாதகத்துக்கு இது பண்ணதை இல்ல போஸ்ட் பண்ணுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக போஸ்டல் இல்லைங்க, கண்டிப்பாக நல்லா அழகா எழுதி கொண்டு வந்துருங்க. ஓகே கையெழுத்து சரியில்லைன்னா கூட உங்க பையனுக்கு கொடுத்து எழுத சொல்லுங்க, பிள்ளை கொடுத்து எழுத சொல்லுங்க. ஏன்னா இது சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க என்னதான் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நேர்ல கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஒரு சான்று மாதிரி. நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பயின்று இந்த மாதிரி ரெக்கார்டிங் எழுதியிருக்காங்கிறத காட்டுறதுக்காகத்தான். ஒரே ஒரு நீங்க கேள்வி சரிங்களா? நீங்க ஒரு ஃபைலா போட்டிருக்கீங்களா சார்? இன்னைக்கு இப்ப போட்டுருவோங்க சார், 2 ஜாதி இப்ப போட்டுருவோம். அது இல்ல சார், நாங்க கொடுக்கறத ஒரு ஃபைலா போட்டு அப்படியே வச்சிருக்கீங்களா சார் மொத்தத்தையும்? கண்டிப்பா கண்டிப்பா ஃபைலா போட்டு வச்சிருவோம். நன்றி சார். சார் அந்த மீட்டிங் எடுக்கிற ஹாலை ஒரு ஷேர் பண்ணுங்க சார், அந்த எந்த இடத்துல இருக்கீங்க சார்? மீட்டிங் ஹால் வந்து கோயம்புத்தூர்லைங்க சார், காந்திபுரத்துல. திருச்சியில இப்ப நடக்க போறது கான்வெகேஷன் ஸ்டார்ட். சார் கால் மாத்திட்டு உங்களுக்கு மெசேஜ் பாக்கலீங்களா வாட்ஸ்அப்ல? கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல மாத்தியாச்சுங்க சார். ஓ அப்படியா சார்? திருச்சியில கிடையாது சார். திருச்சி தான் சார். சார் அப்படியே பயந்துட்டாரு. ஏன்னா அவங்க ஊருக்கு வந்து திருச்சி தான் கொஞ்சம் பக்கம், கோயம்புத்தூர் நல்லாங்க சார். ஆமா சார். திருச்சி தாங்க சார், கன்ஃபியூஸ். திருச்சி தாங்க சார், கன்ஃபியூஷன் ஆக வேணாம். அதான் அந்த லொகேஷன் சார் கொஞ்சம் பண்ணீங்கன்னா பண்ணிடலாங்க சார், பண்ணிடலாம். நாங்க சாட்டர்டேவே போயிடுவோம், நாங்க சாட்டர்டே போய் லொகேஷன் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏங்க சார் திருச்சி ஜூஸ் பண்ணிருக்கீங்க ஏதாவது பாருங்க சார் நீங்க தான் சார் ஜூஸ் பண்ணீங்க. இன்னும் நான் ஜூஸ் பண்ண மாதிரி சொல்றீங்க, நீங்க தான் சார் ஜூஸ் பண்ணீங்க. டேட் தான் ஜூஸ் பண்ணி டேட் இல்லையே சொல்லுங்க. இல்லையே, நான் எல்லாருமே கேட்டேங்களே, எங்க ஜூஸ் பண்ணாவே திருச்சி தான் கரெக்டா இருக்கணும், எல்லாருமே ஜூஸ் பண்ணி சொன்னதுனால திருச்சி. சார் இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்ல லிங்க் கொடுத்தாலும் சார் உள்ள போனா ஹிட்டன் வருதுங்க சார், எதுவுமே பார்க்க முடியல. யார்கிட்ட சொல்லி சரி பண்றதுங்க சார்? சார் அங்க இன்னொரு Open ஆக நம்பர் மாட்டேங்குது இருக்கும் பாருங்க சார், ஆர்கனைசர் நம்பர் இருக்கும் பாருங்க சார், அவர் நம்பர் உங்களுக்கு அதுலயும் இருக்கும் பாருங்க, ஆதித்யான் இருக்கும் பாருங்க. சரிங்க சார். ரீசார்ஜ் பண்ணா எல்லா வீடியோ வந்துடலங்க சார், நான் எனக்கு வரலைங்க. ஆமா, சில பேருக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டி இருக்கு, ஏன்னா ரொம்ப லோடு ஜாஸ்தி இல்லைங்களா. இந்த பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் பக்கத்துல வந்திருக்கும் நினைக்கிறேன், மேபி. ஆமா சரிங்களா? கிட்டத்தட்ட எத்தனை பேட்ச் எழுதி வச்சாங்க இல்ல, ஒரு லிங்க் இவ்வளவு லோடு இல்லைங்க. ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்குங்க, ஒரு லிங்க் வந்திருக்கு, அது பண்ணா எல்லா வீடியோ வந்துரும் சார். நம்ம கொஞ்சம் சில பேருக்கு இப்ப இது ஜிபி ஜாஸ்தி ஆயிருக்கும். ஹிட்டன் வருதுங்க சார் எனக்குலாம். அதான் சார், நீங்க ஒண்ணு ரீசார்ஜ் பண்ணி பாருங்க, அப்படிலாம் அவரை கான்டாக்ட் பண்ணி பாருங்க, அவருக்கு மெசேஜ் போட்டுருங்க. ஓகே சார். சரிங்களா? சோ எல்லாரும் நல்லபடியாக திருச்சிக்கு வருகை புரியுங்கள். உங்களுடைய அனைவருடைய வருகையும் எதிர்பார்த்து எங்களுடைய குழுவினர் காத்திருப்போம். சரிங்களா? எல்லாரும் சிறப்பான முறையில கலந்துக்கிட்டு சிறப்பான முறையில இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில நம்ம நடத்துவோம். சரிங்களா? நீங்க தான் நடத்துறீங்க, நான் நடத்தல. மிக அருமையா வகுப்படுத்தீங்க சார். இந்த மாதிரி வகுப்பு அட்டன் பண்ணது இல்லைங்க சார். இந்த மாதிரி கிரகபலம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார் அது. சரிங்க சார், சந்தோஷங்க. சந்தோஷம், ஃபர்ஸ்ட் டைம் படிச்சேன். நன்றி சார், அருமை சார். நன்றி சார். 110 நாள் கொடுத்துட்டு 200 நாள் யாருமே எடுக்க மாட்டாங்க. சரிங்க மேடம், சந்தோஷங்க மேடம், சந்தோஷம். நன்றிங்க சார். நன்றிங்க மேடம், நன்றிங்க சார், நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றிங்க சார், நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார், நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க மேடம், நன்றி. சோ எல்லாரும் திருச்சியில் சந்திப்போம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஓம் சார் அனுபவம். ஓகே சார், தேங்க்யூ. குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பொன்னான திருநாளில் இந்த அருமையான மேடையில் நம்ம குருவுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால் கூட ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து எனக்கு ஜோதிடம் இவ்வளவு எளிது அப்படிங்கிறத வந்து உணர வச்சு
என்னோட கணவன் நனவாக்கியிருக்காருங்க. அதுக்காக கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி முதல்ல வந்து நிறையா ஆன்லைன் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு 4 மாதம் நானாக நோட்ஸ் எடுத்து எல்லாம் பார்த்து அப்புறம் பயந்து போய் ஒரு 2 மாதம் நான் எந்த ஜோதிட வீடியோவும் பார்க்கலிங்க. நம்மளாலலாம் கற்றுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் நான் வந்து யூஜி முடித்து பிஜி முடித்து எம்ஃபில் முடித்து டிப்ளமோ 2 கோர்ஸ் முடித்து டீச்சிங் ஃபீல்டில் 25 வருஷமாக இருக்கேன். இது 26வது வருஷம். அப்படி பயந்து விட்ட இந்த ஜோதிடத்தை நம்ம பண்டிட் சாரோட கருத்தரங்கம் வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஜோதிட ஆர்வம் இன்னும் அதிகமாகி நான் எப்படியாவது இது அவரை அப்ரோச் பண்ணி கற்றுக்கணுன்னு கேட்டுங்க. ஒரு 5 மாத காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அவரோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக. வெயிட் பண்ணி அந்த 5 மாதம் கழித்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு நடுவுலையே வந்து எங்களோட குடும்ப ஜாதகம் அத்தனையுமே நம்ம ஐயா கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்போது பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றுச்சுங்க. எங்கள் வீட்டு அவரோட கண்டுபிடிப்பான விதி எண் விதிகிரகம் தமிழ் பெயர் உச்சரிப்பு அந்த தாக்கம் எங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுதுங்க. எங்கள் வீட்டு குழந்தையோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேங்க சார். எங்கள் வீட்டு குழந்தையோட பேரை மாற்றி வைக்க சொன்னார். ஏன் சொன்னாருன்னு நான் கேட்கவே இல்லை. மாற்றிருங்க அப்படின்னாரு. உடனே அந்த பேரெல்லாம் மாற்றி அப்புறம் அவருக்கு அப்டேட் பண்ணோம். இந்த உச்சரிப்பு சரியாக வருங்க, அவர் நல்லா வருவார் வாழ்க்கையில் அப்படின்னாரு. மிக்க நன்றி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதக அனாலிசிஸ் அவர் பண்ணி கொடுத்த பரிகாரங்கள் வந்து பிரமிப்படைய வச்சுது. நான் வாழ்க்கையிலேயே நினச்சி பார்க்காத அளவுக்கு கோயில்களுக்கு போனேன். காசி சிவா சார் என்னோட காசி ட்ரிப்பில் எங்களை கைட் பண்ணார். அங்கே போய் நான் படுத்து புரண்டு என் உடம்பு சரியில்லாமல் போய் ட்ராவல் பண்ண முடியாமல் என்னோடய கர்மா என்னை கொஞ்சம் நஞ்சம் பாதிக்கலை. அதோடையும் அவர் விடாமல் இழுத்துட்டு போனார், எங்கேயும் நிறுத்தலை. அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க. காசியில் வந்து அற்புதமாக எல்லா தர்ஷனையும் பார்க்க வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப நன்றிங்க சார். அந்த பரிகாரங்கள் மூலமாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைங்க. நம்ப மாட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் இப்படியே தான் போக போகுது அப்படின்னு நினச்சேங்க. முடிவே பண்ணிட்டோம். பட் ஒன்றொன்னா ஒரு 3 to 4 மாத காலத்தில் மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர நம்பிக்கை, அதீத நம்பிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் பண்டிட் சார் பற்றி. அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். நம்ம இத்தனை நாள் பார்த்தது வந்து ஜோதிடமே இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு நம்ம ஒரு அங்கலாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டைம் சரியில்லை அப்படி இப்படின்னு போயெல்லாம் கேட்டுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோமே தவிர உண்மையான ஜோதிடத்தை இத்தனை காலமாக பார்க்க தவறிட்டோம் அப்படின்றத உணர்ந்தேங்க. எப்படியாவது கற்றுக்கணும்னு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு பெருங்கடல். அதோட கடற்கரையில் நின்று இப்போ நம்ம கால் நினச்சிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம மூழ்கி முத்தெடுத்து ஐயாவுக்கு பெருமை சேர்த்து நம்மளும் வெற்றியாளர்களாக மாறணுன்றது என்னோட விருப்பம். மிக்க நன்றி. நான் கிருஷ்ணகிரிலேருந்து பத்மநாபன் பேசுகிறேன். நான் வந்து இந்த மாந்திரிக கிளாஸ்ன்ட்டு நிறைய படித்து மாந்திரிகத்தில் இதெல்லாம் சேர்ந்து நான் தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சார்கிட்ட படித்ததில் மாந்திரிகத்தில் ஜெயிச்சதை விட ஜோதிடத்தில் நிறைய ஜெயிச்சிருக்கேன். கிளைண்ட்டுங்க வந்திருக்காங்க, 3 நாளில் ரிசல்ட்டு. 9 வருஷமாக பிரச்சனை இருந்திருக்கு, 3 மாதத்தில் அவர் கொடுத்த பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பிரசன்னம் அப்படின்ற முறையில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவர் சொன்ன முறையில் கொடுத்துருக்கேன். 3வது நாள் அதுவும் நடந்திருக்கு. ஒரு மாதத்துலேயும் சார் சொன்னது ஒரு புதுமையான விஷயங்கள் பேர் மாற்றி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. ஏன்னா எங்கள் பரம்பரை தொழிலே எங்கள் தாத்தா வந்து ஜோதிடராக இருந்தார். ஆனால் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறைய குருநாதர் கிட்ட படிச்சிருக்கேன், எல்லாருக்கிட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ். ஆனால் இவர் ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் சார்கிட்டே சொல்ல நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் நிறைய வாரி இறைப்பேன், ஒன்று கிடைக்குமா எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ சார் கொடுத்த பரிகாரத்தில் நிறைய பேருக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன், பேர் மாற்றி கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன். தொழில் நானே போய் முன்னாடி நின்று வாஸ்படியெல்லாம் மாற்றி ஜெயிக்க கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இப்போ சார்கிட்ட வந்து இந்த 80 days கிளாஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்கும். மாந்திரிகத்தில் கிடைக்காத வெற்றி. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து மாந்திரிகத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு, ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் மாந்திரிகம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் ஒன்று கட்டினேன் நான். மாந்திரிகத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் சொன்னாங்க நீ கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் சார்கிட்ட ஆய்வு பண்ணும்போது நீ கோயில் கட்டினேன்னா ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னாரு. ஆனால் அந்த பீரியடில் நான் கோயில் கட்டிட்டு ஊரை விட்டு அதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணேன். எல்லாருமே சேர்ந்து மாந்திரிகன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்போ அடிக்கலாம்,
நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த விஷயம். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் சார் சொன்னார் இந்த மாதிரி நீ பட்டிருப்பன்னு. அந்த விஷயம்லாம் பாதிப்பு அடைஞ்சு இப்போ எவ்வளோ நான் பாதிப்பு அடைஞ்சினோ சார் சொன்ன பரிகாரம் பண்ணிவிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன். நிறைய பேருக்கு கெயினும் பண்ணி விட்ருக்கேன். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லாமே சார் கிளாஸ் மூலிமா அவள் வெற்றி எனக்கே கிடைக்குது. ஏன்னா மாந்திரிகத்தில் நான் உள்ளே போய் கூட கிடைக்காத வெற்றி. இப்போ ஒரு பேய் பிசாசாக இருக்கட்டும் அசால்ட்டை ஓட்டிடுவேன். ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தால் கூட வீடியோ காலே கிளியர் பண்ணுவேன், ஹீலிங் பவர் பண்ணி கிளியர் பண்ணுவேன். இந்த மாதிரி பல விஷயத்தில் வெற்றி கிடைச்சோம். சார்கிட்ட சேர்ந்ததுனால இன்னும் என்னுடைய விஷயம் வந்து இன்றைக்கி மாந்திரிகம் இனிமேல் நான் பண்ணணுமா தேவையில்லை அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி ஜோதிட மூலியமாக பரிகாரம் கொடுக்குறேன். நிறைய கிளைண்ட்டுங்க வராங்க, எல்லாருக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஃபாரின் கிளைண்ட்டுங்கெல்லாம் வராங்க, அது மூலம் ஜெயிச்சுருவோங்க. இது காரணம் வந்து சார் தான். இது மாதிரி குருங்க வந்து இளம் வயதிலே இப்படி இருக்காருன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய டாப்பில் வருவார். இந்த மாதிரி யாராலும் நீங்கள் படிக்கணும்னு இருந்தால் தாராளமாக சார்கிட்ட படிங்க. மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் மாறும். உங்களை சார்ந்தவங்களையும் நீ வெற்றி அடைய வைக்கலாம். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு.